ஹலோ கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹியூஜி பிரின்ஸுக்கு ப்ரப்போஸ் பண்றா. இது கேட்ட பிரின்ஸ் ஆடி போயிடுறாரு. அவனோட கை விசிறி கொஞ்ச நேரம் ஹியூஜியை பார்த்து, நான் ஏன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், காரணம் சொல்லுன்னு கேட்க, இதுக்கு முன்னாடி நிறைய அலைன்ஸ் வந்த மாதிரி பேசுறீங்கன்னு இவ கேட்க, ஆமா ஒரு 2 நாளா எனக்கு நிறைய வரன்கள் வந்துட்டே இருக்கு, நான் உன்னை எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ற ரீசன்ஸ் மட்டும் சொல்லுன்னு கேட்க, இவளும் நான் பணக்காரின்னு சொல்றா. பிரின்ஸும் நான் இன்னும் கிரியேட்டிவா எதிர்பார்த்தேன்னு சிரிக்க, கிரியேட்டிவா இருக்க எதுவும் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ்னாலே இதுலதான் வந்து நிப்பாங்க, இதுலதான் ஃபர்ஸ்ட் பொருத்தம் பார்ப்பாங்கன்னு சொல்ல, சரி அடுத்துன்னு கேட்க, நான் நல்லா படிச்ச அறிவு இருக்கிற பொண்ணு, ஒரு அண்ணன் இருக்கான் ஆனா அவனுக்கு அறிவில்லை, அதனால நம்ம விஷயத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், உங்களுக்கு சம்பந்திங்க ஓவரா பண்ண பிடிக்காதுன்னு தெரியும், அதனால சொல்றேன். சரி அடுத்துன்னு இவன் கேட்க, நான் பெரிய பிசினஸ் விமன், கொரியால டாப்ல இருக்கிற பணக்காரரோட பொண்ணு, சோ நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிருக்கேன், என்ன ஷீல்டா யூஸ் பண்ணிக்கோங்க, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே டிவோர்ஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவன் சொல்ல, சரி அடுத்துன்னு இவன் கேட்க, நான் ரொம்ப அழகுன்னு சொல்ல, இவனும் சிரிச்சுட்டே அடுத்துன்னு கேட்க, உங்களுக்கு இன்னும் வேணுமான்னு கேட்க, ஆமா சொல்லு அடுத்துன்னு கேட்கறான். இதெல்லாம் வெளியே இருந்து ஒட்டு கேட்கணும்னு ராஜமாதா ஸ்பை ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவ்வளவா கேட்கல. இவ டோர் கிட்ட நின்றுட்டு இருக்கிறத பார்த்த ஜாயும் என்ன பண்றேன்னு கேட்க, பிரின்ஸ்க்கு டானிக் கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல, இரு நான் கொடுக்குறேன்னு உள்ள போறான். உள்ள போனா 2 பேரும் ஒருத்தர் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் சைலண்டா வச்சுட்டு வந்துடுறான். இங்க ராஜமாதாவும் பிரின்ஸுக்கு வேற ஒரு பண்ண பார்க்கணும்னு அவளை வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹியூஜி அசிஸ்டன்ட்டும் என்ன ஆகியிருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆபீஸ்க்கு அடிச்சு பிடிச்சு போறா. அங்க ஹியூஜி சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தா அசிஸ்டன்ட்டும், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா இல்ல பாய்சன் குடிக்க சொல்லிட்டாங்களான்னு கேட்க, இது ஒன்னும் அந்த காலம் இல்ல, அவரு காதலிச்சு மேரேஜ் பண்ணணும் தான் நினைக்கிறாரான்னு சோகமா சொல்றா. அதுதான் அவரோட லைஃப் லாங் கனவா, அதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்ல, சரி வேற ஆளை பார்க்கட்டுமான அசிஸ்டன்ஸ் கேட்க, இல்ல நான் பிரின்ஸ்க்கு தான் ட்ரை பண்ண போறேன்னு இவ சொல்ல, ஆமா நேத்து நீங்க என்ன வார்த்தை பேசிட்டு வந்திருக்கீங்க, பணம் அழகு பிசினஸ் உமன்னு, காதல் வேணும்னு நினைக்கிற ஆளு இதெல்லாம் எதிர்பார்ப்பாரான்னு சொல்லுங்கன்னு கேட்க, கரெக்ட் தான், பட் இது என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், எப்படியாவது நான் அவன் மனசுல இடம் பிடிக்கணும், ஏன்னா அவன் என்ன மாதிரி ஒரு விசித்திரமான ஆளு தான், சோ கண்டிப்பா என்ன செலக்ட் பண்ணுவான்னு சொல்ல, இந்த ராஜமாதாவும் வேற பொண்ணு பார்க்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப ஹியூஜியை பத்தி தெரிஞ்சுக்க முடிவு பண்றாங்க. ஹியூஜியும் அவளோட ஒரு எம்ப்ளாயியை கூப்பிட்டு பேசுறா. இவ இப்படி பண்ணதே இல்ல, அதனால அவரும் ஆடி போயிட்டாரு. நான் பிரின்ஸை மேரேஜ் பண்ணிக்கணும், அதனால பிரின்ஸ் பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து கொண்டு வருவீங்களோ தெரியாது, எனக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்க, அவரும் அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிரின்ஸ் அடுத்து கொஞ்ச நாளைக்கு எங்க இருப்பாருன்னு கண்டுபிடிக்கிறான். இப்போ இவன் அபிஷியல் ஒர்க்ஸ் எதுவும் பண்றது இல்ல, ஒரு சில இடத்துக்கு தான் கண்டினியூஸா போறாருன்னு டீடைல்ஸ் கொடுக்கறாரு. இது கொடுத்ததுனால ஹியூஜி மனசுல இடம் பிடிச்சிட்டோன்னு நினைச்சு அவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஹியூஜியும் பிரின்ஸ் ஹார்ஸ் ரைடிங் பண்ற இடத்துக்கு போறா. அங்க போயிட்டு, என்னதான் நம்ம 3 நாளா பாக்கலனாலும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போறா. பிரின்ஸும் இவளை அவாய்ட் பண்ண இவ போன ஆப்போசிட் வழிக்கு தான் போறான். அடுத்த நாள் பிரின்ஸ் சாப்பிடுற ரெஸ்டாரண்ட்கே போயிட்டா. என்னதான் நேத்து தான் உங்களை பார்த்திருந்தாலும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ஏன் ராயல் பேலஸ்ல சாப்பிடாம இங்க வந்து சாப்பிடுறீங்கன்னு இவ கேட்க, இது என்னோட டைம் ஆஃப், அதனாலதான் வந்தேன்னு பிரின்ஸ் சொல்ல, எனக்கும் டைம் ஆஃப் தான் இவ சொல்ல, பிரின்ஸ் கிளம்புறாரு. எங்க வாலண்டியர் ஒர்க் பண்றதுக்காக கேட் ஷெல்டருக்கு போறீங்களான்னு இவ கேட்க, நான் என்ன பண்றேன்னு நீ வேவ் பார்த்துட்டு இருக்கேன்னு பிரின்ஸ் கேட்க, ஆமா நீங்க தானே காதலுக்காக மேரேஜ் பண்ணணும்னு சொன்னீங்க, அதுக்குன்னு இவன் கேட்க, அதனாலதான் உங்க இதயத்தை வின் பண்ணணும்னு எல்லா வேலையும் பண்றேன்னு சொல்றா. டிராபிக்னு விடாம பிரின்ஸை ஃபாலோ பண்ணிட்டு மிஸ் பண்றேன்னு சொல்றா. அடுத்து தியேட்டர்ல பக்கத்து சீட்டை பிடிச்சு, நீங்க படத்தை பாருங்க நான் உங்களை பாக்குறேன்னு சொல்றா. பிரின்ஸ் எழுந்து போயிடுறான். இவன் ஜாகிங் போற இடம்னு விடாம நான் உங்களை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா. அவனுக்கு அது ட்ராமாவே ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, எல்லா இடத்துல இருந்தும் எங்க இருந்து வரானே தெரியல, வந்து நிக்கிறானே இவன் சொல்ல, உங்க ட்ரெஸ் ஓகே தான், யாரு எங்க இருந்து வரான்னு சாய் கேட்க, இல்ல இந்த ட்ரெஸ் வேலைக்காகாது, அவ என்ன நிழல் மாதிரி ஃபாலோ பண்றா, நான் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கணும்னு புது ட்ரெஸ் எடுக்க போறான். இன்னைக்கு காலையிலேயே இவளோட அண்ணி கால் பண்ணி, அப்பாவும் நானும் ஒரு நல்ல பையனை பார்த்திருக்கோம், போய் அவனை பாரு, இல்லனா அப்பா உன்னோட கம்பெனியை இழுத்து மூடிடுவேன்னு சொல்றாருன்னு சொல்ல, இவளும் வேற வழி இல்லாம அந்த பையனை பார்க்க போறா. பாவம் அந்த பையன், அவனும் நல்லா பேச ட்ரை பண்றான். ஆனா இவ என்னடான்னா பிரின்ஸ் வச்சிருக்க ஆர்ட் கேலரிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பெயிண்டிங்கை பார்த்துட்டு ஒழுங்கா பதிலே சொல்லல. இவ்வளவு அந்த பையனை டைரக்டா பார்த்து, இங்க பாருங்க நீங்க ஒரே பையன் தானே, அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, என் அப்பா மொத்த சொத்தையும் என் அண்ணனுக்கு எழுதி வைக்க பிளான் போடுறாரு, அதை நான் விட மாட்டேன், அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா உங்களோட மோட்டிவ் ஃபுல்லா மணியா தான் இருக்கணும், உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வேணும்னு சொல்லுங்க கொடுத்துடுறேன், நம்ம மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்க இருக்கிற பெயிண்டிங் ஃபுல்லா கேட்டை பத்தி தான் இருக்கு. ஓ இவனுக்கு கேட் பிடிக்குமான்னு ஹியூஜி முணுமுணுத்துக்கிறா. அப்போ அங்க சாய் வரான். அவனை பார்த்த ஹியூஜியும் பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல, நீங்க வாங்கணும்னா எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, அங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போறான். ஹியூஜி இவளை பார்க்க வந்த டேட்டை பார்த்து, ஐயோ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கணும்ல, நான் மறந்துட்டேன் சாரி, சரி உங்க முடிவு என்னன்னு கேட்க, இப்படி பேசினா யாருக்கு தான் மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இருக்கும், அவனும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னைக்கு ஹியூஜி அங்க இன்னொரு பையனோட வந்ததை சாய் பிரின்ஸ் கிட்ட சொல்றான். நான் கூட அவ ராஜமாதாவோட ஆளா இருப்பாளோன்னு நினைச்சேன், நீங்க நோ சொன்ன உடனே அவ வேற பையனை பார்த்துட்டானே இவன் சொல்ல, இதை கேட்ட பிரின்ஸும், ஏன் அப்படி நினைச்ச, நீ சொன்னது
பண்ணது தப்பு, ராஜமாதாவும் அவளும் ஒரே ஆளுங்க கிடையாதுன்னு சொல்ல சாயும் விடாம இல்ல இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்ல அவனை டைரக்டா பழி வாங்காம பெயிண்டிங்க மேல வை கீழே வைன்னு ஆர்டர் போட்டுட்டு பழைய பிளேஸ்லயே வச்சிருன்னு கடைசியா சொல்லிடுறான். சாயை விடாம நீங்க யார் உங்களை ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க, ராஜமாதாவா இல்ல ஹியூஜியா? ராஜமாதா 4 குயின்ஸ் இருக்கிற குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹியூஜி மாதிரி ஒரு சாதாரண ஆள் மேல இன்ட்ரெஸ்டே வராது. சோ 2 பேரும் சேர சான்ஸ் இல்லைன்னு சொல்ல கரெக்ட், நானும் ஹியூஜியை பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஆபீஸ்க்கு மட்டும்தான் வெளியே வரா, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்ல. சாப்பிட்றது கூட அவளோட அசிஸ்டன்ட் கூட தான் சாப்பிடுவா. என்னைக்காவது மூவி பார்க்க போவா, அதுவும் அவளோட அசிஸ்டன்டோட தான் போவா. ஆனா அவளுக்கு கோபம் அதிகம். ராஜமாதா மாதிரி அவளுக்கு பதவி மேல கொஞ்சம் வெறி இருக்கு. அதனால தான் 2 பேரும் ஒன்னா இருப்பாங்களோன்னு சொன்னேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டோட தான் கேட்டுட்டு இருக்கான். இந்த ராஜமாதா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அதனால நான் அரியணையில இருந்து இறங்கிக்கிறேன்னு ஒரு லெட்டர் எழுதி இதுதான் நான் சாகிறத விட பெட்டர்னு சொல்லியிருப்பான். ஆனா இதை கேட்ட ராஜமாதா அந்த லெட்டரை வாங்கி நீ சாகிறது தான் பெஸ்ட், நீ அரியணையை விட்டுட்டா நம்ம பையன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியான்னு அந்த லெட்டரை எரிச்சிட்டு அங்கேயே போட்டுட்டு போயிருப்பா. அந்த கொளுத்தின பேப்பர்ல இருந்து நெருப்பு பரவுது. இந்த ராஜாவும் ராணின்னு மட்டும்தான் கட்டிட்டு இருந்துப்பானே தவிர இங்க இருந்து போவோன்னு யோசிக்கல, அங்கேயே இருந்து இறந்தும் போயிடுறான். இதெல்லாம் ராஜமாதாக்கு ஒரு ட்ராமாவா இருக்கு. அப்படி அரசர் இறந்ததை பார்த்த பிரின்ஸும் என்னோட அண்ணன் பையன் தான் அடுத்த ராஜா, அவன் எங்கன்னு கேட்டிருப்பான். அந்த அரியணையை பாத்துக்கணும்னு அவ்வளோ பொறுப்பு இருந்திருக்கு. ஆனா அவன் அண்ணன் அன்னைக்கு இறந்த நினைவுகள் இவன் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அதெல்லாம் நைட்டு கனவா வந்து இவனை தூங்க விடாம தடுக்குது. இதெல்லாம் சாய்க்கும் தெரியும். இன்னைக்கு கூட பிரின்ஸ்க்கு அப்படிதான் தூக்கம் கெட்டு போயிடுச்சு. அதனால சாய் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான். அதுவும் பிரின்ஸ் ஒரு 4 நாள் லீவ்ல இருக்கான். இப்போ ராஜா அட்டென்ட் பண்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வருது. பிரின்ஸ் லீவ்ல இருக்கிறதுனால நீ உன்னையே தனியா பாத்துக்க முடியும், பிரின்ஸ் அவசியம் உனக்கு தேவையில்லைன்னு நீ இந்த ஃபங்க்ஷன்ல ப்ரூவ் பண்ணணும்னு ராஜமாதா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. பிரின்ஸ்க்கும் ராஜா இதை தனியா பண்ண மாட்டான், அவன் ஒரு சின்ன பையன்னு தோணிட்டே தான் இருக்கு. சாயும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றான். இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ஹியூஜியும் நல்லா ரெடி ஆகிட்டு வரா. இவ நல்லா ஃபிளாஷியா ட்ரெஸ் போடுற ஒரு பொண்ணு. அது தெரிஞ்சு இவளோட அசிஸ்டன்ட் அவளுக்கு எப்படி சட்டலா ட்ரெஸ் போடணும்னு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு அவளை நல்லா ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு போறா. இங்க ராஜா தானே தனியா வந்திருக்கான். இவனோட காட்ஸ் என்னடானா இவனுக்கு வச்சிருந்த குக்கீஸ் சாப்பிடுறாங்க. ஒரு ராஜாவை பாத்துக்கிற மாதிரியே இல்ல. அப்பதான் பிரின்ஸ் என்ட்ரி கொடுக்கறான். எனக்கு பயமா இருக்குன்னு ராஜா இவனுக்கு கால் பண்ணிருப்பான். அதான் ரெடி ஆகி வந்திருக்கான். அங்க இருக்கிற காட்ஸை இவன் பார்த்து நீங்க நடந்துக்கிறது சரியில்லை, ராஜாவுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பே கொடுக்கலன்னு சொல்லிட்டு ராஜாவை பார்த்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கதா நான் வந்திருக்கேன்னு சொல்றான். அடுத்து ராஜா அந்த ஆடிட்டோரியம் குள்ள போறான். ஆனா அங்க நிறைய போட்டோஸ் இவன் என்ட்ரி ஆகுறப்ப எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம பிரின்ஸ் தான் ராஜாவுக்கு சப்போர்ட்டா அவனை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்ட் வாங்குறவங்களுக்கு ஹேட்டை ராஜா தான் கொடுப்பாரு. பிரின்ஸ் அந்த சர்டிபிகேட்டை கொடுப்பாரு. இதுல பெஸ்ட் என்டர்பிரனர்னு ஒரு அவார்டு யூஜி வாங்குறா. அப்ப ராஜாவையே அந்த ஹேட்டை தலையில போட்டு விட சொல்றா. அப்புறம் பிரின்ஸை பார்த்து நான் உங்களை மிஸ் பண்ணேன், எனக்கு எந்த கிஃப்டும் இல்லையான்னு கேட்க அதான் ராஜா கொடுத்திருக்காரேன்னு இவன் சொல்ல இல்ல நான் உங்ககிட்ட இருந்து பர்சனலா ஏதாவது கிஃப்ட் கேட்கறேன்னு சொல்லி சிரிக்க இவ பண்றதை பார்த்து பிரின்ஸுக்கும் சிரிப்பு தான் வருது. அடுத்து அவார்ட் வாங்கினதை ஒரு போஸ்டா போடுறா. பிரின்ஸ்னு ஹேஷ்டாகும் போட்டு விடுறா. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு பிரின்ஸ் போனது பிரைம் மினிஸ்டருக்கு தெரிய வருது. அப்புறம் ஹியூஜி வின் பண்ணதும் தெரிய வருது. அதனால ஒர்க்கை பாதியிலே விட்டுட்டு கிளம்புறான். இங்க பிரின்ஸ் ராஜாவை வழி அனுப்பி விடுறான். ராஜாவுக்கு தனியா போக விருப்பமே இல்ல. ஆனா வேற வழி இல்லாம பிரின்ஸா அனுப்பி வைக்கிறான். அவனுக்கும் தலை எல்லாம் பயங்கரமா வலிக்குது. இங்க இருக்கிற ஹோட்டல்ல தான் ஹியூஜி ஸ்டே பண்ண போறா. அங்க போலான்னு பார்த்தா கரெக்டா பிரைம் மினிஸ்டர் என்ட்ரி கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லி பொக்கேவும் கொடுக்குறான். அப்புறம் 2 பேரும் சாப்பிடவும் போறாங்க. ஹியூஜி அந்த ஹேட்டை கலட்டாம தான் உட்காந்துட்டு இருக்கா. எல்லாரும் இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறப்போ இவங்களுக்கு ஆர்ச்சரி டோர்னமெண்ட் இருக்கும்னு சொன்னல, அதுல ஹாரி பாட்டர் மாதிரி இவங்கள ஒரு 4 ஹவுசஸா பிரிச்சு டீம் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஹியூஜி எதிரி மின்சியாக் பிரின்ஸ் டீம் தான். அவனும் ஹியூஜியை பார்த்து அதோ இருக்கு பாரு ஒரு பைத்தியம், என்ன பண்ண பார்த்திருக்காலோ தெரியலன்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்டும் நீ எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி தான் பேசுற, உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு கேட்க என்ன வளருற, அவளை மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆளை எனக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்ல இதெல்லாம் பிரின்ஸு காதுல விழுது. அன்னைக்கு கீ வச்சு சீன் போட்ட பையன் கிட்ட இருந்து சுட்டுட்டு வந்தேன்னு சொன்னால அந்த பையன் இவன் தானு புரிய வருது. அவனை பார்த்து இந்த மாதிரி பேசுற வேலைலாம் வச்சுக்காத, என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு பிரின்ஸ் சொல்லிடுறான். மின்சோக்கும் சைலண்ட் ஆகிடுறான். இந்த கேமை பார்க்க பிரின்ஸ் அப்பாவும் வந்திருக்காரு. பிரின்ஸுக்கும் அவன் அப்பாவுக்கும் பெரிய பேச்சுவார்த்தை இல்ல போல, ஏதோ விசித்திரமா தான் பாத்துக்கிறாங்க. இவன் அப்பா தான் கடைசி வரைக்கும் அரியணையை பாத்துக்கிற ஒரு பிரின்ஸா மட்டும்தான் இருக்கணும், ராஜா ஆக நினைக்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருப்பாரு. இந்த பிரைம் மினிஸ்டர் அப்ப ஹியூஜி எல்லாம் ஒரே டீம் தான். பிரைம் மினிஸ்டருக்கு ஹியூஜி தான் ஆர்ச்சரி சொல்லி கொடுத்திருப்பா. அப்பத்துல இருந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஹியூஜி மேல ஒரு கிரஷ். அதான் இப்படி ஓடி வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஹியூஜியை சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். பிரின்ஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அவனும் ஹியூஜி இருக்கிற ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கான். சாயும் அவனுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இவங்க ராயல் ஹாஸ்பிட்டலுக்கு போனா தேவையில்லாத தலைவலி தான், எல்லா டாக்டர்ஸும் அங்கதான் இருப்பாங்க. அப்புறம் ராயல் கிச்சன் ஃபுல்லா இவனுக்கு தேவையான ஃபுட்ஸ் தான் சமைப்பாங்க. இந்த ராஜமாதா இதையே வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணான்னு தான் இந்த ஹோட்டல்ல இருக்கான். ஹியூஜி அவளுக்கு கிடைச்ச அவார்ட்னால நல்லா சேல்ஸ் பிச்சுக்க போகுதுன்னு
சரின்னு சந்தோஷத்துல ரூம் போறா. அப்ப லாபில சாய பாக்குறா. சாயும் பிரின்ஸ்க்கு உடம்பு சரியில்லாததை சொல்ல ஹியூஜி அவளுக்கு தெரிஞ்ச டாக்டரை வர வச்சு பிரின்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறா. அப்புறம் டாக்டர் கிட்ட நீங்க பிரின்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததை யாருக்கும் சொல்ல வேண்டாம், யாரு கேட்டாலும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்ததா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறா. இங்க ராஜா பிரின்ஸ கூப்பிட்டதுல டென்ஷன் ஆகி ராஜாவை கத்த, சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும், அவனும் அங்கிள்னு சொல்ல அவனை அங்கிள்னு சொல்லாதன்னு கத்திட்டு பிரின்ஸ பார்க்க கிளம்புறாங்க. இங்க சாய் சாப்பிட்டிருக்க மாட்டான்னு அவனுக்கு சாண்ட்விச் கொண்டு போய் ஹியூஜி கொடுக்குறா. அப்பதான் சாயும் நீங்க இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, பிரின்ஸ பேலஸ்க்கு கொண்டு போயிருந்தா எல்லாரும் இவரை தான் கவனிச்சிருப்பாங்க, அது பிரின்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ராஜமாதா வர இன்ஃபர்மேஷன் இவனுக்கு வருது, அதனால நீங்க போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்கன்னு ஹியூஜியை ஒளிய வைக்கிறான். ராஜமாதாவும் டைரக்டா பிரின்ஸ் ரூமுக்கு போறாங்க. அதுக்குள்ள அங்க இருந்து ட்ரிப்ஸ் பாட்டில் எல்லாம் எடுத்து பிரின்ஸ் ஒளிச்சு வச்சுட்டு அரைக்குறையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்றான். ராஜமாதாவும் வெளியே போயிடுறாங்க. ஆனா அங்க 2 பேரும் சாப்பிட்ட சாண்ட்விச் ஒரு ஹேண்ட்பேக் இருக்கிறத பார்த்துட்டு திரும்ப உள்ள போறாங்க. இங்க ஹியூஜி பிரின்ஸ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கா. அத ராஜமாதாவும் பார்த்துடுறாங்க. இன்னைக்கு நடந்ததுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு நாளைக்கு வேணும், பேலஸ்க்கு வந்து இவனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுன்னு சாய் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் நியூஸ் ஃபுல்லா இவங்கள பத்தி தான் வருது. இது தெரியாம ஹியூஜி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அதாவது ஹியூஜியும் பிரின்ஸும் ஒரே ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்களாம், அதுவும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்களாம். அப்புறம் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஹியூஜி பிரெக்னெண்டா இருக்க சான்ஸ் இருக்கு. ஹியூஜியும் பிரின்ஸும் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஹியூஜி பிரின்ஸோட சீக்ரெட் லவ்வர்னு எல்லா ஆர்டிகல்ஸையும் கண்டபடி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஹியூஜிக்கு சிரிப்பு தான் வருது. ஆனா இவளோட அசிஸ்டன்ட்டுக்கு பயங்கரமா பயம் தான் வருது. நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு ஒரு பயம். லாஸ்ட் டைம் இப்படிதான் ஒரு ஐடல் நார்மல் பொண்ணை டேட் பண்ணாருன்னு அந்த பொண்ணை ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பிரின்ஸ்க்கு இந்த நாடு ஃபுல்லா ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களை என்ன பண்ண போறாங்களோன்னு தெரியலன்னு பயப்படுறா. இந்த நியூஸை பரப்புனது அந்த ஈவில் ராஜமாதா தான். அப்புறம் இந்த பிரைம் மினிஸ்டரும் இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிரின்ஸ் அப்புறம் யூஜி கிட்ட பேச நினைக்கிறாரு. ஆனா அவங்க யாரும் கால் எடுக்கல. அந்த ஹோட்டல்ல இருந்து பிரின்ஸ் கிளம்புறாரு. சாயும் ஃபர்ஸ்ட் நம்ம அரண்மனைக்கு போவோம், பிரைம் மினிஸ்டர் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு பிரின்ஸை கூப்பிடுறா. ஆனா பிரின்ஸோ இல்ல, நம்ம என்னோட பிரைவேட் ரெசிடென்சிக்கு போகணும், அங்க ஹியூஜியை என்ன வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறான். ஹியூஜியும் அவளோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு தான் போறா. 2 பேருக்கும் ஒரே பயம் தான். ஆனா அதை வெளியே காட்டிக்காம போறாங்க. ஹியூஜியை மட்டும் தனியா பிரின்ஸை பார்க்க அனுப்புறாங்க. ஹியூஜி பிரின்ஸை பார்த்துட்டு ஃபீவர் சரியாயிடுச்சான்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நீ இன்னும் நல்லா இருக்க போலன்னு கேட்க, நேத்து தான் நான் உங்களை பார்த்தேன், இருந்தாலும் உங்களை மிஸ் பண்ணேன், இப்ப பார்த்துட்டேன்னா அதான் சந்தோஷம்னு சொல்ல, இப்ப வந்த நியூஸ்க்கு என்ன மன்னிச்சிடு, தேவையில்லாம உன்னை இன்வால்வ் பண்ணிட்டேன், உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல நான் பண்றேன்னு பிரின்ஸ் கேட்க, நான் என்ன கேட்டாலும் நீங்க பண்ணுவீங்களான்னு கொண்டு வந்த ப்ரொபோசல் என்வெலப்பை ஓபன் பண்ணி காட்டுறா. அதுல காஞ்ச ஃப்ளவர்ஸ் பெட்டல் இருக்கு. இது என்னன்னு தெரியுதா, நான் உங்களை ஜெயிச்சப்ப எனக்கு கிடைச்ச ஃப்ளவர்ஸ் தான் ஃபிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஆர்ச்சரி டோர்னமெண்ட் நடந்திருக்கும்ல, அதுல ஃபைனல் ரவுண்ட்ல பிரின்ஸ் வேணும்னு ஹியூஜி கிட்ட தோத்துருப்பான். அதனால ஹியூஜி டீம் வின் ஆகிடுச்சு. இத சொல்லிட்டு எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது, நான் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஆளை நான் ஜெயிச்சிட்டேன், அது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றா. என் அண்ணன் என்னதான் ஒரு முட்டாளா இருந்தாலும் நான் எப்ப என்ன மிஸ்டேக் பண்ணுவேன், எப்ப என்ன ரீப்ளேஸ் பண்ணி மொத்த பொறுப்பையும் என்னோட அண்ணாட்ட கொடுக்கலாம்னு என் அப்பாவும் மத்தவங்களும் காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவன் ஃபர்ஸ்ட் பிறந்த பையன் இல்ல, லீகலா பிறந்திருக்கான்னு இல்ல, அவன் பெரிய இடத்துல மேரேஜ் பண்ணிருக்கான், அதுதான் காரணமே. அதனாலதான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ சொல்ல ஒரு நல்ல டைட்டிலுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அதானு பிரின்ஸ் கேட்க, அந்த ஒரு நல்ல டைட்டில் இல்லாததுனால நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருக்கேன். நீ சொல்ல இதை கேட்ட பிரின்ஸும், பிரின்ஸ் வைஃப் ஆக தயாராகிக்கோ, ஆனா அதுக்கு நீ இந்த நாட்டையே எதிர்த்து நிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹியூஜிக்கு ஒரே சந்தோஷம், 32 பல்லையும் காட்டிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள நடக்கிற காமெடி, காதல், மேரேஜ்குள்ள என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.